காதலியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு காதலனும் தனக்குத்தானே கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்திற்கு என்ன காரணம், என்ன நடந்தது என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் பெலகவி சகாபுராவில் வசித்து வந்தவர் 19 வயதான ஐஸ்வர்யா மகேஷ் லோகர். இவரும் எல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 29 வயதான பிரசாந்த் குண்டேகர் என்ற இளைஞரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பிரசாந்த் குண்டேகர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்த நிலையில் ஐஸ்வர்யாவை தனக்கு திருமணம் செய்து தரும்படி காதலியின் தாயிடம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு காதலியின் வீட்டார் நன்றாக உழைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், திருமணத்தை பின்னர் பார்க்கலாம் என கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து திருமணத்திற்கு பிரசாந்த் குண்டேகர் வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு ஐஸ்வர்யாவும் பிரசாந்த் குண்டேகரும் சகாபுராவில் நவிக்கல்லியில் உள்ள ஐஸ்வர்யாவின் சித்தி வீட்டுக்கு சென்று திருமணம் குறித்து பேசியிருக்கின்றனர். அப்போது காதலியின் சித்தியும் ஐஸ்வர்யாவின் வீட்டில் கூறுவது சரிதான், முதலில் லைஃபில் செட்டில் ஆகுமாறும் பின்னர் திருமணத்தை பற்றி பார்க்கலாம் என்றும் கூறியிருக்கின்றனர். இதனால் விரக்தியின் உச்சிக்கே சென்ற காதலன் பிரசாந்த் தான் ஏற்கனவே கொண்டு வந்த விஷத்தை எடுத்து ஐஸ்வர்யாவின் வாயில் ஊற்ற முயற்சித்திருக்கிறார். அதற்கு அவர் மறுத்ததால் தனது பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்து காதலி ஐஸ்வர்யாவின் கழுத்தை அறுத்திருக்கிறார். இதனையடுத்து தனக்குத்தானே பிரசாந்தும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இதில் அடுத்தடுத்து 2 பேரும் உயிரிழந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.